சமது மௌலானாகிட்ட இப்ப மாரிஃபா பயான்னு கேட்டா சரமாரியா சொல்றா, பொழியறாக மழை பொழியிற மாதிரி. சுமார் ஒரு 10-30 வருஷங்கள் இருந்து பெறக்கூடிய சில உண்மையான தத்துவார்த்தங்களை, அதாவது நம் போன்றவர்கள் அல்ல, மதரசாவில் படிச்சு பட்டம் பெற்ற ஆலிம் உலமாக்களுக்கு அந்த ஜாஹிர் இன்ஸ்டோட வெளிரங்க ஞானங்களை தெரிஞ்சு கொண்ட சன்மார்க்க அந்த பெரியார்களுக்கு அரபி கானூன் சட்டப்படி அதுல உள்ள குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாம சொல்லக்கூடிய விளக்கங்களை நம் போன்ற சாதாரண மக்களுக்கு அதே நேரத்தில் அந்த இல்ம சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஜாஹில் உள்ள மதிப்பிற்குரிய சஜாதா அவர்களுடைய சூரத்தை பார்த்து நமக்கு இப்ப சொன்னாங்க. அந்த தஹ்லீக் ஒன்று சொன்னாங்க, சிறு தஹ்லீக் ஒன்று சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா நம்ம வார்த்தை திருப்பி சொல்றோம். படைப்பு பற்றியும் படைப்போட ரகசியத்தை பற்றியும் சொன்னாங்க. அப்ப எல்லாம் ஆகும்தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி சர்க்கார் சொன்ன அந்த விளக்கங்கள்ல நமக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு சொன்னா, இப்போ அந்த சஜாதாவை நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னா, எப்படி இல்லாமல் இருந்த, அதாவது உஜூதை கபூல் செய்யக்கூடிய மாத்தா, உஜூதை ஒப்புக்கொள்ளக்கூடிய சலாஹியத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டி தான் அந்த மாலூம்ல இருந்ததை தவிர்த்து அதுக்கு பிஸாத் உஜூது இல்லை இருந்தாலும் அந்த உஜூதை கபூல் செய்யக்கூடிய ஒரு தகுதி அந்த மாலூம்ல இருந்த மாதிரி குன் ஆகு என்று சொன்னா இவ்வளவு நேரம் கூட ஆகுறதுல அதுக்கு சீக்கிரமே ஆகுறது இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம சர்க்கார் சஜாதாவை பார்த்து போகும்போது எப்படி மாலூம் நல்ல ஆயின் ஆனதோட பூரா கமாலாத்து வந்துடுச்சோ அதே மாதிரி சஜாதால ஆயிட்டாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். ஆனா அவங்கள பார்த்து சொன்னா கூட எப்படி நம்மளுடைய உள்ளத்துல இருந்து அந்த சலாஹியத்து இருக்கதான் சரி எல்லாருக்குமே அப்படின்றது ஒரு உதாரணமா சொல்லி எப்படி இதை தஹ்லீக் செஞ்சான்னு சொல்லி நஃபீஸ் பாத் சொன்னாங்க. நஃபீஸ் பாத்துல மாலூம் சொல்லக்கூடிய வெறும் சூரத்து ஷக்கல் ஒரு அவுட்லைன் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தி தபால் இங்க நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த தபாலுடைய மேட்டர் உங்க அவுட்லைன் இருக்கு, அது முந்தி இருக்கக்கூடிய நேரத்துல தபால்ல வராது. ஆனா தபால்ல வரும்போது அந்த செய்தி நீங்களும் படிக்கிறீங்கன்னு சொன்னா ஜுஹூர்ல வந்த பிறகு உங்க இல்முல இருந்த சிந்தனையில இருந்த அந்த வஸ்துக்கள் தபால்ல வருது. அந்த கொசப்பாட்டுல கொசவை செய்யும்போது சர்க்கார் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க டிராயிங் மாஸ்டர் பத்தி. அந்த டிராயிங் மாஸ்டருடைய சிந்தனை ஒரு ஆடு இருந்தா அவன் ஆடை கொண்டு வரதுக்கு ஒரு போர்டு தேவைப்படுது, ஒரு சாக் பீஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி அல்லாஹு தாலா தன்னுடைய சிருஷ்டிகளை கொண்டு வரதுக்கு அல்லாத இன்னொரு கைர்ட்ட முகத்தாஜ் இல்லாதனால தானே ஆகு என்று சொன்ன மொத்தத்துல அது ஆகிடுது. மாலூமா உள்ளது உஜூத கபூல் செஞ்ச பிறகு அது மஹ்லூக் என்ற பெயர் வந்துடுது. எப்போ மஹ்லூக் ஆகுதுன்னு சொன்னா, ஆனா அந்த மஹ்லூக்ல காணப்படக்கூடிய உஜூது அதுக்கு பிஸாத் மஹ்லூக் இருக்கு என்று சொன்னா அந்த இருக்கிற தன்மை கூட அந்த மஹ்லூக்கு பிஸாத் அல்ல. ஏன்னா அது இல்லாமல் இருந்து ஸுஹூர்ல வந்திருக்கு. அப்ப அந்த ஜாத்தை கொண்டு நஃபி செய்யறோம்னு சொன்னா அந்த ஜாத்தே இல்லைன்னு சொன்னா குஃப்ர் லாசிமா போகும். ஆனா இருக்கக்கூடிய ஜாத்தை இல்லைன்னு சொல்றது குஃப்ர் ஆயிடும். ஏன்னா நிச்சயமா அப்படி சொன்னாக்கா அல்லாவே மாலூம் என சொல்லக்கூடிய அவருடைய கைருடைய சூரத்துல அவனே கோலமா வந்துட்டான்னு சொல்லும்போது ஹகீகத்து இன்கிலாப் ஆகிடுது. அதோட உண்மையான ஒரு நிலை மாற்றம் அடையக்கூடிய நிலை வரதுக்காக குஃப்ர் லாசிம் ஆயிடுது. அப்ப நம்ம சூரத்து ஷக்கல இருக்குதுன்னு சொல்லி அதே நேரத்தில் அந்த மஹ்லூக்ல இருக்கக்கூடிய உஜூது ஆரம்ப பாடத்துல சர்க்கார் அந்த விளக்கி 4 யாத்திபாரத்தை சொல்லும் போது அந்த உஜூத நஃபி செய்யறோம். அதாவது மஹ்லூக்கு பிஸாத் ஜாத்தி ஜாத்துன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு அழகான விளக்கம் சர்க்கார் சொன்னது விளங்குச்சு. மான வஜூதுன்னு சொன்னார்கள். அப்ப ஜாத்து இல்லைன்னு சொல்ல வஜூத் ஜாத்துன்னு சொல்லிட்டு நகாத்த மாரிஃப்ல நம்மளுக்கு ஒரு பாடம் கொடுத்திருக்காங்க. அப்ப 2 ஜாத்து இருக்கு, ஒன்று ஹக் தாலாவுடைய ஜாத்து, ஒன்று மஹ்லூக்குடைய ஜாத்து. இப்ப நஃபி செய்யக்கூடிய ஜாத்து எது என்று சொன்னா மஹ்லூக்குடைய ஜாத்து அல்ல. மஹ்லூக்குடைய ஜாத்துல இருக்கிறதுக்கு உண்டான தன்மை காட்டக்கூடிய அந்த வஜூத் இருக்கு, அதுக்கு பிஸாத் அல்ல. அப்ப எந்த மஹ்லூக்க பார்த்தாலும் இதுக்கு ஜாத்தி வஜூத் அல்ல, இதுக்கு தானா இருக்கக்கூடிய ஒரு சலாயத்துல இருந்தது இல்லை என்று நஃபி செய்யும் போது ஹக் தாலாவுடைய வஜூதுல அங்கேயே பாக்குறோம். நாமோ எந்த மஹ்லூக் எங்க காட்சி அளிக்குதோ அது வெறும் மாலூம் தானே தவிர்த்து அது வஜூதுல்லாவில் அது தெரியக்கூடிய ஒரு காட்சியா இருக்கிறதுனால எங்க அது தெரியுதோ உங்களை பார்க்கும் போது இந்த மாலூம்ல ஆயிரக்கணக்கான மாலூம் இருந்தா கூட டாப் டு பாட்டம் ஒரு மாலூம், அந்த டாப் டு பாட்டத்துல முடி இருக்கு, கண் இருக்கு, கண் மைமா இருக்கு, காது இருக்கு, இதுவும் மாலூம்ல கட்டுப்பட்டதான். மாலூம குல்லுல இருந்து மாலூம ஜுஸ்ன்னு சொல்ற பாட்டா சொல்றோம். எல்லா மாலூம்லயும் ஒரு வஜூத பார்க்கும்போது இந்த மாலூம இருக்கு, மாலூம காட்டுற வஜூதுக்கு தான் இதுல நஃபி செய்யுது. இந்த மாலூம் பிஸாத்தா மௌஜூத் இல்ல, தன் தானா இது ஸுஹூர்ல வரல, தன் தானா இது ஆகி காட்சி அளிக்கல, இது ஹக் தாலாவுடைய வஜூத கொண்டு வந்திருக்கு என்று சொல்லி நஃபி செய்யும் போது அங்கேயே மாலூமையை தடிபடுத்தி மாலூம் என்று சொல்லக்கூடிய இந்த அவுட்லைனை, இந்த சூரத்து ஷக்கலை, இந்த வடிவத்தை காட்டக்கூடிய வஜூத அல்லாஹ்வுக்கு சொந்தம் இஸ்பாத் செய்ய சொல்றாங்க. அப்படி இல்லை என்று சொன்னா நஃபி என்று சொல்லும் போது இதுக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னா அதை புடுங்கின பிறகு அமீர் சுல்தானுக்கு இந்த பேனா சொந்தம் இல்லை என்று சொன்னா யூசுப் கானுக்கு சொந்தப்படுத்தணும். யூசுப் கானுக்கு இது சொந்தப்படுத்தலன்னு சொன்னா அடுத்த அப்புறம் ஒரு பாட்டி சொல்லும் உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லி நாம இல்லை என்று சொன்ன போது உரியவரை நம்ம அங்க காண்க வேண்டிய பொறுப்பு இல்லை என்று சொல்லவருக்கு பொறுப்பா போச்சு. அப்ப இல்லை என்று சொன்ன பிறகு இருக்குன்னு சொல்றவோட பொறுப்பு யாரு இல்லை என்று சொன்னா அவங்க தான் அந்த பொறுப்பு ஆக்கணும். அப்ப இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்குதே நாம் நிரூபிச்சுக்க வேண்டியது. அப்ப லா என்று நஃபி செய்யறதா இருந்தா இல்லை என்று சொன்னா பூரா மஹ்லூக் இல்லை என்று சொன்னா குஃப்ர் வந்துடும்.
மஹ்லூக் இருக்குன்னு சொன்னா பிஸாத் இருக்குன்னு சொன்னா ஷிர்க் லாசிம் ஆயிடும். அப்ப மஹ்லூக்கும் இருக்கு, ஹக்கும் இருக்கு. ஹக்கு தாலா தன் தானா இருக்கிறான், மஹ்லூக் அவனுடைய உஜூத கொண்டு மௌஜூதா இருக்கு. அது சுயமாக இல்லை என்ற அட்ரஸ் என்ற அறிமுகம் உங்க உள்ளத்துல வந்துடுச்சுன்னு சொன்னா அவர்கள் சொல்ற மாதிரி சர்க்காருக்கு இந்த மஹ்லூக்க பத்தி உண்டான ஒரு வகன், மஹ்லூக்குள்ள ஒரு வெயிட், அதுக்குண்டான ஒரு தன்மைகள், அதுக்கு என்ன ஒரு வெயிட் கொடுத்து நாம இப்ப மஹ்லூக்கு பின்னால மாயிலாகிறோமோ அவங்களுடைய எல்லா 4 யாத்திபாரம் மனுஷன் சுத்தரான்னு சொல்றார்கள். அப்ப உஜூதன் பார்க்கும் போது மஹ்லூக் இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய உஜூதா இருக்கு. அதனால இந்த சூரத்தை நாம நஃபி செய்து இந்த சூரத்து காட்சி அளிக்கக்கூடியது வஜூதுல, இது பிஸாத் காட்சி அளிக்கல, அல்லாஹ்வுடைய உஜூதுல இது தெரியுது என்று இஸ்பாத் செய்யறோம். சிஃபாத்தை பத்தி சர்க்கார் சொல்லும் போது எங்க வஜூத் இருக்கோ அதை விட்டு சிஃபாத்து பிரியாதுன்னு சொன்னாங்க. காரணம் எங்க டாக்டர் இருக்கிறானோ அவர் ராமச்சந்திரன் அவருடைய சிஃபத் அவர் கூட இருக்கும். எங்க ஆலிம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த மாலுமாத்து இருக்கும். எங்க நூறுலா சஜாதா மதிப்பு இருக்காங்களோ அவர்கள் மதரசா பயின்று கொண்டு வந்த இல்மு அவங்க கூட பிரியாது. அது இன்ஃபிகாக் ஆவாது என்று சொன்னா அதை விட்டு விலகி போடக்கூட தன்மை இல்லை. அது ஜுஹூர்ல வர்றது தஹத இஹ்திஸா. அமீர் சுல்தான் ஆஜியார் சர்க்கார்ட்ட தாலிம் கேட்கும் போது கிப்ஸ் கைலில உள்ள எல்லா இல்மும் இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மக்ஃபியா இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டும் அது ஜுஹூர்ல வருது, இங்க வந்தா இது ஜுஹூர்ல வருது. அதே நேரத்துல எல்லா இல்மும் ஒரே நேரத்துல ஜுஹூர்ல வர கமால் மனுஷனுக்கு வந்தா வேறமான ஹாலா போயிடும். அது முன்னால உள்ள சூரத்தை பார்த்து அதாவது சூரத் வெளியாகிற மாதிரி சர்க்கார் கிப்லா சிஃபாத் எங்க சொந்தம் என்று சொன்னா யாருக்கு உஜூது தனக்கு சொந்தமா இருக்கோ அந்த உஜூதுக்குரிய சிஃபாத் உஜூதியா அவனுக்கு தான் அந்த சிஃபத்து சொந்தமா இருக்கு. எனவே மஹ்லூக்ல ஹயாத் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அதுல இல்மு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அதுல இராதா என்று சொல்லக்கூடிய 7 சிஃபத்து தெரிஞ்சாலும் நஃபீஸ் செய்யணும். எந்த உஜூதை கொண்டு இந்த மாலூம் காட்சி அளிக்குதோ அந்த உஜூதுக்கு தான் அந்த சிஃபத்து சொந்தமே தவிர்த்து இந்த மாலூமுக்கு அல்ல, இந்த மஹ்லூக்கு அல்ல என்று சொல்லும் போது நாம இந்த மஹ்லூக்ல வச்சிருக்கிற ஆதரவு சுத்தமா தெரிஞ்சுக்கணும். அதனால அதே மாதிரி அடுத்தாப்புல லா ஃபாயில இல்லல்லா குவத் என்று சொல்லக்கூடிய ஹர்கத் அது அல்லாஹ்வை தவிர மஹ்லூக்கு சொந்தமே இல்லை. அந்த தஆலாவுடைய குவத்து அவனுடைய ஜாத்தை விட்டு இதுவரைக்கும் பிரியாததுனால மாலூம் சூரத்துல வஜூதன் அல்லாஹ் ஐதா இருந்து இதை காட்சி அளிக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த சிபாத்துக்கு பிறகு குவத்து செயல்படக்கூடியது, ஆடுறது, அசைறது, ஓடுறது, நிக்கிறது, உதடு அசையுது என்று சொன்னா இப்ப குவத்து ஜுஹூர்ல வருது. என் உதடு அசைறது நீங்க பாக்குறீங்க, ஆமாண்டு உங்க தலை அசைறது நான் பாக்குறேன், உங்களை மாலூமாவை பாக்குறேன், அசைறதையும் பாக்குறேன். மாலூமுக்கு அசையாது ஆடாது. ஒரு படத்தை இப்ப போட்டு வரைஞ்சாக்கா ஒரு நாள் அல்ல அது கியாம நாள் வரைக்கும் அந்த படம் அந்த இடத்தை விட்டு ஒரு ஹெடா அசைவதுக்கு இல்லை. காரணம் அது ஃபில்ம், அது வஜூது உந்தப்பட்ட வஜூது உரியப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சூரத்தை வந்து பயப்படுறது இல்லை. ஒரு புலி இப்ப ஃபிகர் போட்டு வந்து அதுக்கு வந்து ஜனங்க பயப்படுறது இல்லை, ஒரு சிங்கர் தான் பயப்படுறது இல்லை. அதே புலி மஹ்லூக்குடைய ஒரு யாத்திபார்ல வஜூது கபூல் செய்து மாதுமா இலாசும் சர்க்கார் சொன்ன மாதிரி அந்த அடிப்படையில் அந்த புலி தான் மக்கள் பயந்து ஓடுறாங்க. ஆனா சூஃபியாக அந்த புலியை கொண்டு பயப்படல என்று சொன்னா காரணம் காத முறிக்கு அதே வேலை வாங்கினாங்கன்னு சொன்னா அதுல காணக்கூடிய குவத்து அது கிழிச்சு கத்திரிச்சு தூள் தூள மனுஷனை கிழிச்சு ஏறக்கூடிய குவத்து ஒண்ணு சாத்தி அல்ல. அந்த சூரத்தை தரிபடுத்தக்கூடிய உஜூதுக்கு தான் அதுக்கு சொந்தமா இருக்கு என்று சொன்ன பிறகு அந்த உஜூது இவங்களுக்கு தோஸ்தா இருக்கிறதுனால அவங்களுக்கு இவர்கள் காரியஸ்தரா வழியா போனதுனால அந்த புலியை பார்த்து புலியுடைய சூரத்தை இஸ்பாத் செய்து அதுல உள்ளக்கூடிய உஜூதை இதுக்கு சாத்தி அல்ல என்று சொல்லி அதனுடைய சிஃபாத்தை இதுக்கு சாத்தி அல்ல என்று சொல்லி அதனுடைய குவத்தை சேர்ந்து நஃபி செய்வது அந்த புலி இவங்களுக்கு அடிமையா போயிடுச்சு. அந்த மாதிரி மஹ்லூக்ல காணக்கூடிய ஹர்காத் சக்கனாத் அசைவு ஆட்டங்கள் இருக்கிறது அது சாத்தியவர்களுக்கு அல்ல. எந்த இந்த மஹ்லூக்கு தரிபடுத்தி வைத்திருக்கிற உஜூதுக்கு தான் சிஃபாத்தும் சொந்தம், அதே மாதிரி அந்த குவத்தும் சொந்தம். அந்த யாத்திபார்ல நம்ம குவத்தை நஃபி செய்யறோம். குவத்தை நஃபி செஞ்சா பிறகு ஆசார் உள்ளா ஒரு மில்க் இருக்கிறது தெரியுது. முந்தி நீங்க இருக்கிறீங்க ஒரு மில்க் இருக்கிறதுன்ற ஒரு தன்மை இருக்கு பாருங்க. அதுக்கு உண்டான சொத்து பத்துகள் யாரு உஜூதுக்கு சொந்தக்காரனோ அவன் தான் சர்வலோகத்துக்கு மாலிக்கா இருக்கிறான். இது மம்லூக் என்று சொல்லக்கூடிய அந்த உஜூது உள்ள மில்க்கு சொந்தக்காரன் மாலிக்கூடிய அக்ஸு அதோட நிழல் நம்மள தெரியறதுனால மில்க் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரிந்த தவிர்த்து இந்த மாலூமை காட்டிக் கொண்டு கூட மௌஜூத ஹக்கீக்கு தான் மாலிக்குல் முல்கா இருக்கிறதுனால சர்வலோக சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால அந்த யாத்திபார்ல அவர்கள் நஃபி செய்கிறார்கள். ஆக சுருக்கமா சொல்ல போனா எங்க உஜூது இருக்கோ அங்கதான் மஹ்லூக் இருக்கிறதுனால மஹ்லூக் தானா இல்லாததுனால மொத்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகள்ல மொத்த காயினாத்துல சரா வரைக்கும் உள்ள மஹ்லூகாத்துல பார்த்தது பார்க்காதது அறிஞ்சது அறியாததுல கேட்டது தெரிஞ்சதுல எல்லா மஹ்லூக்கும் நீங்க தன்னுடைய ஜஹல்ல கொண்டு வராவிட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நஃபி இஸ்பாத்ல பார்க்காத மஹ்லூக் சேர்ந்து நஃபி ஆயிடுது. பயத்துபாரு அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் பயமான வஜூத் என்று சொல்றார்கள். இருக்கத்தான் செய்து பிஸாத் அல்ல.
இந்த ஒரு நிலையில அந்த மஹ்லூக்கை நீங்க பார்ப்பீர்களானால், இப்படி நீங்கள் அதை கண்கூட நீங்க கவனிச்சா உங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முஹப்பத் அல்லாஹ்வுடைய ஸாத்துல கூட வரும். அதனால நீங்க கூட அல்லாஹ் இருக்கிறான் இருந்து இந்த இல்லாத இந்த வஸ்துவை காட்டுறான் என்ற அடிப்படையில நீங்க நஃபி இஸ்பாத் செய்யும் போது ஹாஜத் ரவா என்ற பொருளும் மாபூத் என சொல்லக்கூடிய லோகத்துடைய மானா டிக்ஷனரி ரீதியில் வரக்கூடிய வணக்கத்துக்கு உரிய நாயன் என்ற பொருளும் ஏன் அவன் வணக்கத்துக்கு என்று சொல்லக்கூடிய ஹாஜத் ரவா என்ற பொருளும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த ஈமான் முக்கம்மிலா போறதுனால வெறும் லா மாபூத இல்லல்லா என்று சொன்னா அவர்களுடைய அந்த சொல்லுக்காக சொர்க்கம் நிச்சயம் உண்டு கூடானக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொன்னாலும் தரஜாத் மதாரஜி என்று சொல்லக்கூடிய படித்தரங்கள் ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமா நீங்க உலூஹியத் யாருக்கு சொந்தம், எப்படி அது காட்சி அளிக்குது என்ற அந்த அந்தஸ்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பாதையில சர்க்கார் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய நேசராக, ஏன் அல்லாஹ்வுடைய உண்மையான ஞானங்களை நீங்க சுமக்கும் போது உங்களை நேசர் தான் சொல்லுவான். அவனுக்கு நீங்க துரோகம் செய்ய முடியாது, அவனுக்கு நீங்க மோசடி செய்ய முடியாது. அதனால முனாஃபிக் முஷ்ரிக் காஃபிர் என சொல்லக்கூடிய இந்த கொடூர வார்த்தைகளை விட்டு உங்களை அல்லாஹ் காப்பாற்றும் போது உங்களை வலி என்று சொல்லித்தான் ஆகணும். அந்த ஒரு நிலைக்கு வரும்போது அவனுடைய அந்த ரகசியமான ஞானங்களை சூஃபியாக்களுக்கு இது அது அவங்க சூரத் செய்யக்கூடிய நிஸ்பத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுத்துதான். இப்ப சர்க்கார் சொன்ன அந்த விஷயங்கள், நாம கேட்டுக்கிட்ட விஷயங்கள், அவங்க ஃபைசால இப்ப நான் பேசின விஷயங்கள் இருக்கு பாருங்க, இது வற்றுக்கமா இருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் எத்தனோ கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்கள்ல இது இல்லை. இந்த இல்மு ஞானம் இல்லாத கட்டத்துல இப்ப நாம பார்க்கக்கூடிய எத்தனை பணக்காரங்களா இருக்கலாம், அவங்க நெஞ்சங்கள்ல இந்த இல்மு ஞானங்கள் இல்லாம அல்லாஹு தஆலா நம் போன்ற ஃபகீர் பார்வையில இருக்கலாம். அதான் பார்வையில ஃபகீரா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சமூகத்துல நாம பெரிய அந்தஸ்துல இருக்கிறோம். ஏன்னா இந்த இல்மை வச்சு நம்ம நஃபி செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹு தஆலா எப்படி நஃபி செய்யறான், லா இலாஹ இல்லா அன என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு லா ஒரு நஃபி ஒரு இஸ்பாத் இருக்கு. எப்படி அல்லாஹ்வுடைய நஃபி இஸ்பாத் இருக்கு அவருடைய இல்முல, அதே நஃபி இஸ்பாத் உங்க இல்முல வருதுன்னு சொன்னா உங்களுக்கு ஸாத்தி இல்மு இல்ல, உங்களுக்கு ஸாத்தி சிஃபாத் இல்லன்னு சொன்ன பிறகு அதோட அக்ஸு உங்கள விழுந்து அல்லாஹு தஆலா தன்னை மூமின் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நாமளும் மூமின் என்று சொல்றான். ரெண்டு மூமின் ஒரு இடத்துல இருக்க முடியாது. எந்த ஈமான் அவருடைய நெஞ்சு எந்த விளக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இல்முல இருக்கோ அது அக்ஸு உங்கள விழுந்தா உங்களுக்கு மூமின் என்று சொல்றான். மூமினா அவன் இருந்து கூட நம்ம கூட இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது நம்மளுக்கு மூமின் டைட்டில் கொடுக்குறான். அப்ப சகல விஷயங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்துல இருந்து இந்த மாதிரி ஆத்திபாராத்து தெரிஞ்சு நம்ம நஃபி இஸ்பாத் செய்தால் அல்லாஹ்வுக்கும் நாம் மாறு செய்தவர்களா இருக்க முடியாது, மக்லூக்குடைய வெயிட்டையும் நாம் இல்லை என்று நஃபி செய்யாமல் அல்லாஹ்வுடைய வஜூதியம் நாம் இஸ்பாத் செய்கிறோம். மக்லூக்குடைய தரிபாடி இஸ்பாத் செய்து குர்ஆன் ஹதீஸ்ல நஃபி இஸ்பாத் செய்து நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல கூட்டத்துல அல்லாஹ் தஆலா ஷேഖுடைய நிஸ்பத்தில் நம்மளை ஆக்கி வைப்பதற்காக அல்லாஹ்வுக்கு லாக் லாக் ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வாக்ரு தாவானா அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.